ஸ்ரீலங்கா ஸ்கூல் லைஃப் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். மார்னிங் 6:30க்கு எழுந்து ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு ரெட்டை பின்னல் கட்டி ஷூ சாக்ஸ் எல்லாம் க்ளீனாக போட்டு 7:30க்கு பெல் ரிங் ஆகும். நாங்கள் எல்லாம் டைமை பார்த்து ஓடோடி ஸ்கூல் கேட்டுக்கு போவோம். பெல் ரிங் ஆன உடனே கேட் க்ளோஸ். லேட்டான ஆசிரியரின் கண்டிப்பு தண்டனை. ஆனால் இவைதான் இன்று நமக்கு பொன்னான நினைவுகள். ஆனால் கனடாவில் ஸ்கூல் லைஃப் முழுக்க வேறு மாதிரி உலகம். யூனிஃபார்ம் கட்டாயமில்லை, குழந்தைகள் விருப்பமான ட்ரெஸ் போடலாம், ஹேர் ஸ்டைல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கட்டுப்பாடுகள் குறைவு. சில ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெல் 8:30, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் 8:45. அந்த நேரத்திலேயே கதவு திறக்கும். செகண்ட் பெல் சம் ஸ்கூல் 8:45, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் 9 o'clock. பிட்வீன் ஃபர்ஸ்ட் பெல் டு செகண்ட் பெல் வரைக்கும் யாரும் சுலபமாக உள்ளே செல்லலாம். செகண்ட் பெல் மிஸ் பண்ணினால் ஆஃபீஸில் போய் லேட் பாஸ் வாங்கிட்டு கிளாஸுக்கு போகலாம். ரிப்போர்ட்டில் லேட் டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் பயம், டென்ஷன், பனிஷ்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அதுதான் நமக்கு ஒழுக்கம், காலை ஓட்டம், ஆசிரியரின் பயம், நண்பர்களோடு இருந்த சிரிப்பு, இவைதான் நமக்கு இனிமையான நினைவுகள். கனடாவில் குழந்தைகளுக்கு சுதந்திரம், சுகம், அழுத்தமில்லாத சூழல். 2 முறையும் வேறுபட்டது. ஆனால் 2க்கும் தனித்தன்மையான அழகு இருக்கு. ஸ்ரீலங்கா ஸ்கூல் டேஸ் நமக்கு கதைகள் கொடுத்தது. கனடா ஸ்கூல் டேஸ் நம் குழந்தைகளுக்கு சுகமான சூழல் கொடுக்கிறது. 2 தலைமுறையும் 2 விதமாக வளருது. ஆனால் நினைவுகள் எப்போதும் விலை மதிப்பில்லாதவை. ஸ்கூல் டேஸ் எப்போதும் விலை மதிப்பில்லாத நாட்கள்.